காலை வணக்கங்கள். சூரியன் உதயமாக போகின்ற ஒரு அற்புதமான தருணம். சரியான ஒரு காட்சி கிடச்சிது. உடனே வண்டி நிறுத்திட்டேன். பாருங்கள், அப்படியே மெல்ல மெல்ல இப்போ சூரியன் எந்திரிக்க போகிறார். மேகங்கள் அழகாக பாருங்களேன், தேவதைகள் போல சூழ்ந்து இருக்கு. ஒரு ராஜராஜ சோழன் வரானா, அவனுக்காக அந்த புறத்தின் வெளியே அந்த சேடிமார்கள்லாம் காத்திருப்பாங்களாம், மலர்களோடு தூவி வரவேற்பதற்காக அந்த மன்னனை. அதுபோல் இதோ சூரியனை வரவேற்பதற்காக இதோ வானத்திலே பாருங்கள், எத்தனை 100 தேவதைகள் பாருங்கள். கண்கொள்ளாத காட்சி, கண்கொள்ளாத காட்சி. இயற்கை எப்போவுமே தன்னை புதுப்பிச்சிட்டே இருக்குது. தினம் தினம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. தன்னை அழகாகவே வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் தான் அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் இருக்காங்களோ அப்படிங்கிறதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. பாருங்களேன், அற்புதமான இந்த பொழுது தோ சூரியன் மேலே வர்றார் 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 வந்துட்டே இருக்கார். அற்புதமாக வர்றார். தோ மெல்ல 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 தன் கிரணங்களை தோ பாருங்கள், இந்த பூமியில் ஒரு பாய்ச்ச போகின்ற அற்புதமான தருணம் அது. என்ன ஆயிரக்கணக்கான பாட்டுகள் எனக்கு வருது. அப்படியே கற்பனை அப்படியே ஊற்றெடுக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, எப்படியெல்லாம் பாடுறது, என்ன மாதிரிலாம் சொல்லலாம். அவரை சூரியனை பற்றி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடிட்டாங்க. ஆனாலும் சூரியன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட்டிக்கவே இல்லை, அசட்டை பண்ணிக்கவே இல்லை. அது பாடிட்டு போங்கப்பா, நான் என் வேலையை செஞ்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க இருக்கணும். ஒரு சூரியன் போல் நம்மளால் இருக்க முடியுமா என்ன? ஆனால் பாருங்கள், நம்ம சின்ன சின்ன மின்மினிகள் தான். ஆனால் அதுக்கே நம்ம பண்ணுற அழிச்சாட்டியும் தாங்க முடியல. கொஞ்சம் காசு வர்றதுக்கு முன்னாடியே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் புகழ் வர்றதுக்கு முன்னாடியே போதை. கொஞ்சம் ஊருக்குள்ளே மரியாதை வந்தாவே தாந்தா இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஆணவம். ஏன் மனிதா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நீ? வாழ்க்கைங்கிறது ஒரு இயல்பாக இருக்க வேண்டாமா? சூரியன் மாதிரி, இந்த மேகக்கூட்டங்கள் மாதிரி, இதோ பறக்குது இந்த சிட்டுக்குருவி மாதிரி. இதோ இந்த சத்தம் பாருங்க, காக்காய் ஒரு பக்கம் சத்தம் போடுது, குயில் ஒரு பக்கம் சத்தம் போடுது, மைனா ஒரு பக்கம் பேசுது. அழகாக வர்றார் சூரியன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக காத்துட்ருக்கோம் நாங்கள் ஆர்வமாக. தயவு செய்து வாங்க, மேலே வாங்க, மெல்ல மெல்ல. அதோ தெரியுது எனக்கு, அப்படியே மேலே எழுதுறீங்க. இங்கேருந்து எனக்கு அப்படியே தெரியுது, அந்த செடிக்கு பின்னாடி உங்களுடைய வட்டமான அந்த முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா, என்ன பிரகாசமாக இருக்கீங்க, என்ன அடேங்க அப்பா. சூரிய பகவானே, சுந்தரமானவனே, சுத்தமானவனே, எழுக எழுக கதிரோனே எழுக, காத்திருக்கிறோம் நாங்கள். ஆஹா, அற்புதம் அற்புதம். தோ மெல்ல மெல்ல எழுறீங்க நீங்கள். வானத்தில் நீங்கள் எழுகின்ற அந்த தருணம் உன்னதம் உன்னதம் உன்னதம். அற்புதம் அற்புதம். அற்புதமான அந்த தருணத்திற்காக நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக காத்திருக்கிறோம், மகிழ்வோடு காத்திருக்கிறோம், பொன்னகையோடு காத்திருக்கிறோம், பூரிப்போடு காத்திருக்கிறோம், புது எழுச்சியோடு காத்திருக்கிறோம், புத்தம்பது வசந்தத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். சூரிய பகவானே, எழுந்திருங்கள், வாருங்கள் வாருங்கள். வந்துட்டீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க. அடடடா, எவ்வளோ வேகமாக இருக்கிறீங்க மேலே. ஐயோடா, அழகு சார், அழகு. ஐயோ, அற்புதம் ஐயா, அற்புதம் அற்புதம் அற்புதம். காண கிடைக்காதவரே அற்புதம். சூரிய பகவானே, சுந்தர புருஷனே, அற்புதமாக இருக்குது உங்கள் எழுகை. அப்பா, என்ன ஆனந்தமாக இருக்கு. வணங்குகிறேன் ஐயா, இரு கைகூப்பி தலை தாழ்ந்து வணங்குகிறோம். நீங்கள் இல்லையோ நாங்கள் இல்லை. உங்களாலே நாங்கள் ஜீவித்திருக்கிறோம், உங்கள் கருணையாலே நாங்கள் ஜீவித்திருக்கிறோம். உங்களுடைய அற்புதமான இந்த அப்படியே கண்கள் தக 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 தகவென அப்படியே உங்களுடைய ஒளிவட்டம் தக 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 தகான்னு மின்னுறீங்க. பிரமாதமாக இருக்குது.
இந்த இந்த ஒளியை பார்க்கணும்னு சொல்லி எங்கள் பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த காலையில் நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் இப்படி பூமியிலேருந்து மேலே போகிறப்போ உங்களை நாங்கள் பார்க்கலாமா, அது எங்கள் கண்களுக்கு நல்லதான். அவ்வளோதான், ஒரு 10 நிமிடங்கள் தான், அதுக்கு மேலே உங்களை நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீச்சு கடுமையாயிரும். இப்போ ரொம்ப மென்மையாக இருக்குது. நல்லா எனக்கு இப்போ எப்படி தெரியும்னு கேட்டால், ஒரு சந்தன கலரில் முன்னாடி, அதுக்கு பின்னாடி சிவப்பாக ஒளிவட்டம். அந்த சிவப்பு பிங்க் கலரில், அதாவது என்ன சொல்கிறது, சிவப்பினுடைய இளம் சிவப்பு. அப்பா வெள்ளை, வெள்ளையில் நீங்கள் நடுவால் வெள்ளை கலரில், வெள்ளை நிறத்தில் இருக்கீங்க, வெள்ளை வண்ணத்தில் இருக்கீங்க. உங்களை சுற்றி அந்த இளம் சிவப்பு நிறத்தில் அந்த ஒளிவட்டமானது பிரகாசமாக தெரிகிறது, ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது. அப்பா முழுமையாக இப்போ உங்களை நான் தரிசனம் பண்ணிட்டேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. இறைவனை பார்த்தது போல உணர்கிறேன், இறையோடு பேசி கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு எனக்கு. முழுமையானவரே, எங்களை முழுமைப்படுத்துகின்றவரே, முழுமுதற் கடவுளே, சூரிய பகவானே, சூரிய நாராயணரே, உம்மை வணங்குகிறேன் ஐயா, உம்மை வணங்குகிறோம். நீரே எல்லாம், நீரே எங்களுக்கு ஜீவன், நீரே எங்களுக்கு ஆவி, நீரே எங்களுக்கு சக்தி, நீரே எங்களுக்கு ஆற்றல். உம்மை தொழுகிறோம். ஈஷா, ஈஷா, இந்த பூமியை ரட்சி, என் மக்களை ரட்சி. இந்த மக்கள் செய்யக்கூடிய அநீதிகளை பொறுத்தல், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளை மன்னித்து விடு, எங்களுக்கு நன்மைகளை செய். உம்மை வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். நல்லதே விரும்பும் முருகானந்தன், நல்லதே விரும்பும் முருகானந்தன்.